காலை வணக்கம். உங்களில் ஒருவன் நான். இன்று தலைப்பு திரு ஓபிஎஸ் அவர்கள் பற்றி. ஓபிஎஸ் அம்மா இருக்கும்போது 2 முறை 3 முறை முதலமைச்சராக இருந்தார். இறக்கும்போதும் அவர் தான் முதலமைச்சர். இறந்த பிறகு என்ன நடந்தது? கட்சியில் அவர் முதலமைச்சராக இருந்தார். சசிகலா அம்மா அவர் நீக்க சொன்னார். ஓகே, நீக்கிய பிறகு என்ன பண்ணார்? அவர் என்ன நடந்தார்? கட்சிக்கு துரோகம் செய்கிற மாதிரி எனக்கு தர்மயுத்தம் நடத்தினார். தர்மயுத்தம் எதுக்கு நடத்தினார்? சசிகலா அம்மாவை கொன்று விட்டார். சசிகலா அம்மா இறப்பில் சசிகலா எனக்கு சந்தேகம் உள்ளது என்று ஒரு பெரிய புத்தலாட்டத்தை அமைத்து ஏடிஎம்கேவோட எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ணி டெப்டி சிஎம் ஆனார். டெப்டி சிஎம் ஆகி என்ன செய்தார்? அந்த அரசை நடத்துவதற்கு ஏதாவது உறுதுணையாக இருந்தாரா? ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஓடி ஓடி அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி 2021 எலெக்ஷன் அப்போ 15 நாட்களுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிப்பு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்தவர் ஓபிஎஸ். அவர் சுயநலவாதி. என்றைக்கே கட்சிக்காக ஒரு சிறப்பான நடவடிக்கை எடுத்தது உண்டா? கிடையாது. சசிகலா அம்மையார் எடப்பாடிக்கு முதலமைச்சராக கொடுத்தது பிறகு அவர் கஷ்டப்பட்டு எடப்பாடியார் அந்த கட்சியையும் காப்பாற்றி அரசையும் காப்பாற்றி 2019 நடந்த உங்களுக்கு தெரியும் 18 எம்எல்ஏ பை எலெக்ஷனு அது தினகரனால் கொண்டு வரப்பட்டது. ப்ளஸ் 4 பை எலெக்ஷனு 22 தொகுதியில் கிட்டத்தட்ட 9 தொகுதி வெற்றி பெற்று அரசை தக்க வச்சு ஆட்சி நடத்துவார் எடப்பாடியார். அந்த சமயத்தில் 2013 உன் மகன் மட்டும்தான் ரவீந்திரன் தான் எம்பி ஆனார். வேறு யாராவது தமிழ்நாட்டில் எம்பி ஆகிறதுக்கு நீங்கள் பாடுபட்டீங்களா? அதை சொல்லுங்கள். 2021 சரி, முதலமைச்சர் கேண்டிடேட் டிக்கெட் பண்ணிடுச்சு. எந்த தொகுதி நீங்கள் பிரச்சாரம் பண்ண? ஓபிஎஸ் அவர்களே, சகுனி துரோகி உனக்கு மட்டும்தான் பொருந்தும். முதலமைச்சர் 2 தடவை முதலமைச்சராக இருந்தால் மட்டும் கிடையாது. ஏடிஎம்கேவுக்கு அடிக்க நினைச்சவரே ஒன்லி ஓபிஎஸ் தான். இப்போதும் பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு 6 தொகுதி மீடியாவில் பிஎஸ் கோயில் பேசும்போதும் எடப்பாடியார் பேசும்போதும் எந்த தொகுதி பங்கிடும் யாருக்கும் அறிவிக்கலை. மீடியாவில் தவறான தகவல். இமிடியேட்டாக நீ கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் உனக்கு ஒப்புதல் கொடுத்த மாதிரியும் எடப்பாடி பற்றி பேசுவதற்கு வெறுப்பாக இருக்கின்றிய எடப்பாடி நீங்கள் எதுக்கு சொல்லணும்? அவருடைய ஆட்சியில் நீங்கள் டெப்டி சிஎம் வந்திருக்கீங்க. எவ்வளோ அருவருக்கத்தக்க ஒரு பேச்சு பேசுகிறீங்க. ஒரு 70 வயசு ஒரு முதிர்ச்சியானவர் பேச முடியுமா? மக்கள் பார்த்துட்ருக்காங்க. எடப்பாடியை ஓபிஎஸ் அவர்களே, ராமநாதபுரத்தை போய் நின்று பலாபழத்தில் நிற்கும்போது உங்களுக்கு வெக்க வேண்டாமா? நான் ஏடிஎம்கே தான் நிற்பேன், நான் இந்த தொகுதி நிற்க மாட்டேன், பிஜேபி கூட நிற்க மாட்டேன், தனிச்சினத்தை நிற்க மாட்டேன், ஏன் சொல்ல மாட்டேன்ட்டுருங்க? என்னன்னாக்கா நான் எம்பியாக ஜெயிச்சிட்டேன், ஏடிஎம்கே எடுத்துக்கலான்னு உங்களுக்கு ஆசை. எடப்பாடி பட்ட கஷ்டம் மாதிரி யாரும் அதிமுக அம்மா இறப்பதற்கு பட்டிருக்க முடியாது. போய் இந்த புகழேந்தி ஒருத்தர் இருக்கிறார், பொய்யா புகழேந்தி அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. யார் உங்களுக்கு ஏடிஎம்கேக்கு துரோகம் செய்தவர்? நீங்கள் தான் துரோகம் செய்கிறீங்க. வைத்திலிங்கெல்லாம் பேசுகிறாரு, எடப்பாடி இருக்கிற இடத்துல அங்கே சேர மாட்டேங்க. சேர வேண்டாம். உங்களை யார் கூப்பிட்டுருக்குறாங்க? எங்கேயாவது ஓடிப்போங்க, வேறு கட்சி கூட நடத்துங்க. தினகரன் நடத்துகிற மாதிரி அவர் மட்டும் நடத்திட்டு அவர் போயிட்டுருக்கிறாரு. ஏன் இப்படி ஏடிஎம்கே கொலை பண்ணிகிட்ருக்கீங்க? திரு ஓபிஎஸ் அவர்களே, நீங்கள் எங்கே போய் சேர்ந்தாலும் உருப்படாது. உங்களை ஓட்டு தவிர உங்கள் சன்னு ஓட்டு கூட வராது. அந்த அளவு உங்களுக்கு செல்வாக்கு கிடையாது. ஏன் இப்படி அவமானப்பட்டு நிற்கிறீங்க அரசியலில்? பிரதமர் நரேந்திர மோடி மீட் பண்ணலை, அமித்ஷா மீட் பண்ணன்னு கட்சி விட்டு விலகுனீங்க. என்டிஏ கூட்டணியும் வெளியே வந்தீங்க. இப்போ திரும்ப கூப்பிட்டாங்கன்னு சொல்லி டெல்லி போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. என்ன கட்டளை வைக்கிறீங்க? கட்சிக்கு சாதகமாக எதாவது நடந்திருக்கீங்களா? இத்தனை ஆண்டுகள் உங்களை நீக்கிய பிறகு அத்தனையும் அக்கிரமம். ஏடிஎம்கே கட்சி இருக்குன்ற எண்ணத்திலே நீங்கள் செயல்படலை. இப்படி இருக்கும்போது உங்களை எப்படி எடப்பாடியார் உங்களை சேர்த்துப்பார்? உங்களை சேர்க்குவதற்கு எந்த 1% கூட வாய்ப்பே கிடையாது. துரோகம் சகனினாக ஓபிஎஸ் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. அதில் ஓபிஎஸ்சில் இருக்கிறவங்களாம் ஒரு சில பேர் மீடியாவில் பேசுகிறாங்க, எடப்பாடியார் கட்சியை துரோகம் பண்ணிட்டார், கபளைக்கடம் பண்ணிட்டார். 23% தேமுக மட்டும் நின்று பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் எடப்பாடி கிடையாது. தன் கட்சிக்கு செல்வாக்கு வேணும், தன் மக்கள் செல்வாக்கு வேணும் என்று நிரூபித்து காட்டியவர் எடப்பாடியார். கொரோனா காலத்தில் மக்களை காப்பாற்றியவர் எடப்பாடியார். அவரை போய் பேசுகிறீங்களே, எவ்வளோ கஷ்டத்தைப்பட்டு உங்களுக்கு கட்சியை காப்பாற்றியிருக்கிறார், ஆட்சியை காப்பாற்றினார்.
சொகுசாக டெப்டி சிஎம்மாக இருந்தீங்க. கொஞ்சமாவது நினச்சி பார்க்குறீங்களா? அடுத்த ஒரு துரோகி செங்கோட்டையன் போய் தாவைக்காவில் நீ எத்தனை பேர் நீங்கள் போனாலும் அதிமுக தொண்டர்கள் ஏடிஎம்கே தான். ஒரு காலத்துலேயும் எந்த இதுலேயும் மாற மாட்டான். உங்களை மாரிலாம் பணம் சம்பாரித்து வச்சுட்டு சொகுசாக சம்பாரித்து வச்சுட்டு ஊரெல்லாம் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து அங்கேருந்து போய் ஏரோப்ளேன் போகிறதும் எங்களுக்கெல்லாம் அந்த வசதி இல்லைப்பா.